கிறிஸ்து இயேசுவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு அருமையான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, செய்தியை கொடுக்க உதவி செய்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்படுகிற செய்தியிலே கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதமான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் நீர் கொடுக்கிறதா இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொண்ட பகுதி நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே அருமையான தேவனுடைய தாசன் நெகேமியாவினுடைய செயல்பாடுகளை குறித்து பேசலாம் என்கிற ஒரு உந்துதல் எனக்குள்ளாக எழுந்தது. நெகேமியா என்று சொல்லுவோமானால் ஏகோவா என் ஆறுதல், இதுதான் அதற்குரிய அர்த்தம். நெகேமியா என்றாலே ஏகோவா என் ஆறுதல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதருக்கும் பெற்றோர் அருமையான ஒரு பெயரை சூட்டியுள்ளார்கள். ஒவ்வொரு பெயரிலும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே கவனித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற காலங்களிலே பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது அர்த்தமுள்ள பெயர்களை வைக்குமாறு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் ஆசேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த பெயரை சொல்லி யோசிக்கும்போது மனதுக்குள்ளாக ஒரு பெரிய உற்சாகம் பெறும். நெகேமியானுடைய வாழ்விலும் நாம் இன்று அலசி ஆராய்ந்து பார்த்தோமானால் யெகோவா என் ஆறுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அருமையாக பொருந்தும் என்று நாம் சொல்லலாம். சரி, நெகேமியானுடைய வாழ்வினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து அவர் பேசுகின்றார். நெகேமியா யார்? இவர் அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அரண்மனையிலே அவருக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தார். பானங்களை கொடுப்பது இவருடைய வேலையாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். அப்படியானால் ராஜாவினுடைய அரண்மனையிலே இவர் உட்கார்ந்திருப்பார். நடந்த சம்பவம் என்ன? இவர் ஏன் பாபிலோனுக்கு போனார்? நான் லகுவாக சொல்லி கடந்து செல்கிறேன். இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பரிசுத்தமான ஒரு ஜனம், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் தேவனால் போஷிக்கப்பட்ட பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாமினுடைய வாழ்விலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோமானால், உலக சரித்திரத்தை நாம் புரட்டி பார்த்தோமானால், இன்று வரையிலும் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நான் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த வார்த்தைகள் அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு புத்துயிரை கொடுக்கிறது. சரி, இங்கே என்ன என்று பார்ப்போம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை இவர்கள் மீற ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு
பிரியமான காரியங்களை செய்ய தவறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு மாறினதினாலே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாததினாலே, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாததினாலே பாபிலோன் ராஜா கையிலே இவர்களை அடிமைகளாக தேவன் விற்று போட்டார் என்று வேதம் சொல்கிறார். அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த நெகேமியா. பாபிலோன் ராஜா இவர்களை அடிமைகளாக்கி பாபிலோன் கொண்டு போய்விட்டார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ அங்கு சென்ற நெகேமியாவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் அரண்மனையிலே கிடைத்தது. பானபாத்திரக்காரனாய் இருக்கின்றார். இவருடைய வாழ்விலே யூதாவிலிருந்து வந்த ஒரு சிலர் சொன்ன வார்த்தைகள் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வியாகுலத்தை கொடுத்தது என்று நாம் காணலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அலங்கத்தினுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்கிற ஒரு வார்த்தை இவர் கேள்விப்பட்டார். எருசலேம் தேவாலயம், எருசலேம் கோட்டை யாரால் கட்டப்பட்டது இல்லையா? அருமையாக கட்டப்பட்ட தேவனுடைய தேவாலயம், தேவனுடைய கோட்டை இப்பொழுது எப்படி கிடக்கிறது பாருங்கள். இடிந்து தவந்து கிடக்கிறது. வாசல்கள் எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, திறந்து கிடக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் கிடக்கிறது. இதை கேள்விப்பட்ட நான், அவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் அழுதே, அநேக நாள் நான் துக்கத்தோடு இருந்தேன், உபவாசம் பண்ணினேன், பரலோகத்தின் தேவன் நோக்கி நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே நிகழ்கின்ற சில காரியங்களை குறிக்கும். அப்ப நாம என்ன செய்யும்? சிந்தித்துக் கொண்டே இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருவோம். இப்போ நெகேமியாவுக்கு எருசலேம் நகரம், எருசலேம் தேவாலயம், எருசலேம் கோட்டை இதை பற்றிய சிந்தனையே வந்து கொண்டிருக்கிறார். அநேக நாள் அல்லது உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நான் என்ன செய்யணும்? தோல்விகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த நெகேமியா. நெகேமியாவுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரோடு போராடும் போது அவருடைய மனதிலே ஒரு எண்ணம், நான் சென்று இதை சீரமைக்க வேண்டும், இடிந்து தவந்து கிடக்கிறது நான் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நெகேமியாவுக்குள்ளாக கொழுந்து விட்டு எறினார். எப்போ அழுது மன்றாடி உபவாசித்து ஜெபிக்கும் போது ஒரு எண்ணம் வருகிறது. இப்போ பாருங்க, அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படி சொல்லி ஒரு யோசனையிலே இங்க செய்றாரு. அரண்மனைக்கு செல்கிறார். பல நாட்கள் இருந்த கஷ்டமான ஒரு வாழ்வு. அரண்மனைக்கு செல்லும்போது அன்று அவருடைய முகம் எப்படி இருக்கு பாருங்க, துக்க முகமாய் இருக்கிறது. ராஜாவுக்கு பாத்திரம் கொடுக்கிறார், பானத்தை கொடுக்கிறார். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், ராஜ சமூகத்திலே ஊழியக்காரர்கள் எப்படி நிற்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஊழியக்காரருடைய முகம் எப்படி இருக்கணும்? பிரைட்டா இருக்கணும். இது சோர்ந்து காணப்படக்கூடாது, துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. இவருடைய முகம் துக்கமுகமாய் இருந்த உடனே ராஜா நெகேமியாவை விசாரிக்கிறார். ராஜாவின் இடத்துல ஒரு அன்பு ஊறுகிறது பாருங்க. எப்ப தெரியுமா? இவர் ஜெபித்ததினாலே, உபவாசம் இருந்ததினாலே கேட்கிறார், நெகேமியா உனக்கு என்ன? உன் முகம் என்ன துக்கமுகமாய் இருக்கிறது? உனக்கு வியாதி இருக்கா? இது வியாதிக்குரிய ஒரு முகம் அல்லையே, உன்னுடைய மனதிலே இது உன்னுடைய மன துக்கம் என்று சொல்லிட்டார். என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ நெகேமியா அழுத வண்ணமாக சொல்லுகிறார், என் ராஜாவே, என்னுடைய முன்னோர்களின் பட்டணம் சீரழிந்து இருக்கும்போது நான் துக்கமுகமாய் இராமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். அப்போ ராஜா, சொல்லப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்போ ராஜாவினிடத்துல நெகேமியா சொல்றார், ஐயா கோட்டையெல்லாம் தவறுந்து கிடக்கு, தேவாலயம் இடிஞ்சு கிடக்கு, அலங்கங்கள் இடிஞ்சு கிடக்கு, ஆலயத்தினுடைய அலங்கத்தினுடைய எல்லா வாசல்களும் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு ஐயா, தேவாலயமும் எருசலேம் நகரமும் திறந்து கிடக்கிறது.
இதுக்கு நான் என்ன செய்யணும், இதை நான் சீரமைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி கவலையோடு கேட்கிறார். அப்போ ராஜா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், நீ சொல்லு. இந்த வார்த்தை எப்படி வருகிறது தெரியுமா? இந்த வார்த்தை அவங்க தான், அந்த ராஜாக்கள் தான் அந்த தேவாலயத்தை இடித்தது, அலங்கத்தை எரித்தது, எருசலேம் அலங்கத்தை இடித்தது, அந்த வாசல்களை சுட்டரித்து போட்டது. இப்போ அவரே கேட்குறாரு பாருங்க, நான் என்ன செய்யணும் ஐயா? அதை சீரமைக்க வேணும், நான் சீரமைக்க வேணும் ஐயா. நான் போகணும், எருசலேமுக்கு நான் போகணும், அதை சீரமைக்கணும். நீ என்ன இப்போ கேட்குற, நீ கேட்பதே நான் உனக்கு செய்வேன் அப்படி சொல்லி போகிறதுக்கு என்ன கொடுக்குறாரு அவர்? எல்லா பர்மிஷனும் கொடுக்குறார். கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவனோடு கூட சேர்வைக்காரர்களை அனுப்புகிறார், குதிரை வீரர்களை அனுப்புகிறார். எந்தெந்த போகிற வழியில் எந்தெந்த தேசங்கள்லாம் இருக்கோ அந்த தேசாதிபதிகளுக்கு இவனுக்கு நீங்கள் வழிவிட்டு அனுப்புங்கிற கடிதத்தையும் கொடுக்கிறார். எருசலேம் நகரத்தில் உள்ள இவருடைய அதிகாரிக்கு அந்த நகரத்தை கட்டக்கூடிய, அந்த தேவாலயத்தை கட்டக்கூடிய, அந்த வாசல்களை சீரமைக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உதவி பண்ணு என்று கொடுக்கிறார். உதவி பண்ணு, எவ்வளோ பணம் தேவை இல்லையா, உதவி பண்ணு அப்படி சொல்லி சொல்றார். மரங்களை கொடுக்க சொல்கிறார். பாருங்க, ஆண்டவரிடத்திலே அழுது புலம்பி நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கட்டளையிடுகிறார். இப்போ இது முதல் பகுதி. இப்போ நெகேமியா என்ன செய்துட்டார் தெரியுமா? எருசலேம் வந்துட்டார். எருசலேம் வந்துட்டு இப்போ எல்லா வேலைக்கு செய்யணும். நம்ம நினைப்போம், ஏவா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு, ராஜாவே அனுமதி கொடுத்துட்டாரு, இனி யார் எனக்கு குறுக்கிட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம், யோசிக்கலாம். ஆனால் அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் அல்ல. இங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஒரு 3 நாள் அங்கே அமைதியாக உட்கார்றார் அந்த பட்டணத்தில். இரவும் பகலும் ஒவ்வொருவர்கிட்டையா பேசுகிறார். அங்கே இருக்கிற யூத ஜனங்களோடு கூட பேசுகிறார், யூத பிரபுக்களோடு கூட பேசுகிறார். என்ன செய்யலாம், எப்படி கிடக்கு? 3 நாள் பேசிட்டு ஒரு நாள் இரவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிலரோடு அந்த பட்டணத்தை அப்படியே சுற்றி வரார். இரவு முழுவதும் சுற்றி வரார். சுற்றி வந்தவர் எல்லாம் புரிந்து கொண்டார். இப்போ யூதர்களை கூப்பிட்டு, யூத பிரபுக்களை கூப்பிட்டு, இல்லையா, இந்த அலங்கத்தை எழுந்து கட்டுவோம், நீங்கள் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கட்டக்கூடிய எந்த பயனும் அங்கே இல்லை. பார்த்துடுங்க, ஒரு அழைப்பு கொடுக்கிறார், எல்லோரும் எழுந்து கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய துணியோடு வந்து நிற்கின்றார். இப்போ கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நெகேமியாவுக்கு யாருடைய சப்போர்ட் இருந்துச்சு? மிகப்பெரிய அந்த ராஜாவுடைய முழுமையான ஒரு ஒத்தாசை இருந்தது. கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கெட்ட முடிந்தது என்று நினைக்கின்றீர்களா? முடியலை. அங்கேயும் அவர்களுக்கு என்ன வந்துச்சு? தொந்தரவு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. யாரால? அந்த இடத்தை சுற்றி இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் சன்பல்லாத், தொபியா, இவர்களாலே அவர்களுக்கு என்ன வந்தது? பிரச்சனை வந்தது. அவர்களுக்குள் பொறாமை மூண்டு கொண்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சன்பல்லாத்தும் தொபியாவும் எழுந்தார்கள். எழுந்து நெகேமியாவுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். இவன் என்ன கட்டுறது, இதை கட்ட முடியுமா என்று பேச ஆரம்பித்தார்கள். நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார்கள். தடை பண்ணினார்கள். 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் கெட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தடை பண்ணினார். நெகேமியாவுக்கு விரோதமாக பேசினார். பேச பேச நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் உருவாக 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 ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்? ஒரு குழுவாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜாமக்காரர்களை வைக்க ஆரம்பித்தார்கள். கட்ட ஆரம்பித்தார்கள். கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த வாசல்களை புதுப்பிக்க ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா? நீள ஒரு மதில் சுவரை ஒரே நாளில் கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் ஒவ்வொரு பகுதியாக அந்தந்த பிரபுக்கள் கையிலே அந்த பகுதியை கட்டக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தார்.
அந்தந்த வாசல்களை பழுது பார்க்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தார். மரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, கற்கள் கிடைக்கிறது, சாந்து எல்லாம் கிடைக்கிறது, கெட்ட ஆரம்பித்தார்கள். சாலமோன் ராஜாவுக்கு இருந்த அத்தனை வசதி வாய்ப்புகளை இருந்ததா? அத்தனை வேலைக்காரர்கள் இருந்தார்களா? இல்லை இல்லை இல்லை, கிடையவே கிடையாது. இருந்த ஜனங்களை கொண்டு, சொற்பமான ஜனங்களை கொண்டு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் வேலை செய்ய சன்பல்லாத்தும் தொபியாவும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அவர்கள் ராஜாவுக்கே கடிதம் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நெகேமியா ராஜாவுடைய சமூகத்துக்கு விரோதமாக இதை கெட்ட ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் நாட்டாருடைய, யூதருடைய முரண்பட்ட செய்திகள் எல்லாம் ராஜாவுக்கு தெரியும். இவன் இதை கெட்ட ஆரம்பித்தால் யூதர்கள் உமக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனுவை எழுதினார். இப்பொழுதும் நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க கட்டட வேலை நடந்தது. அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 12 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எவ்வளவு பாடுபட்டு கட்டியிருப்பார் பார்த்தீங்களா? அந்த அலங்கத்தை கட்டினார். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. எல்லா கதவுகளும் போடப்பட்டது. இப்பொழுது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். நெகேமியா எருசலேமுக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. எப்படி வருவது, எந்த பலத்தோடு வருவது, எந்த தைரியத்தோடு வருவது என்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்படி ஜெபித்தார் பார்த்தீங்களா? உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு காரியத்தை அவர் செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? பாவ அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். என்ன பாவ அறிக்கை? யூதர்கள் நானும் சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். நீங்க அருமையா சொல்லியிருக்கீங்க. மோசே எங்களுக்கு அருமையாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, தேவனுடைய கற்பனைகளை மீறும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும் போது உங்களை நான் சிதறடிக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நாங்கள் மறந்துட்டோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வ செழிப்பான இந்த தேசத்திலே, இந்த கானான் தேசத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களை ஆண்ட ராஜாக்கள் மறந்து விட்டார்கள், எங்களை ஆண்ட அதிகாரிகள் மறந்து விட்டார்கள், எங்களுடைய பெற்றோர்களும் மறந்து விட்டார்கள். என்று அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் அடிமைகளாக காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சு அவர் என்ன செய்தார் தெரியுமா? பாவ அறிக்கை பண்ணினார். எது வேதம் சொல்லுகிறார்? 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அருமையாக சொல்லுகிறார். பாவ அறிக்கை பண்ணி ஜெபித்தார். பாவ அறிக்கை அப்படி சொன்னா என்ன? ஆண்டவரே, நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு கேட்கிறது. இதோடு அந்த பாவ அறிக்கை முடியலை. இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இதோடு அது முடியவில்லை. இனி அந்த பாவத்தை செய்யவும் கூடாது. தாவீது ராஜாவின் இடத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதுதான். பாவ அறிக்கை பண்ணினா திரும்ப அந்த பாவத்தில் அவன் என்ன செய்யலவே விழவில்லை. பாவ அறிக்கை பண்ணும்போது, பாவம் செய்யும் போது மனிதர்கள் விழுந்து போகின்றார்கள், தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போகின்றார்கள், தேவ ஜனம் விழுந்து போகிறது. மனிதன் படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், கவலைகளுக்கும், கஷ்டங்களுக்கும் அவன் செய்கிற பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. நிறைய காரியம் இருக்கு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, சுத்தவான்களுக்கும் பாடுகள் வரும்போது ஏன் அப்படி சொல்லி ஆண்டவர் அதையும் சொல்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அப்படின்னு சொல்றார். அப்போ பாவம் ஒரு காரணமாக இருக்கு. இதை புரிந்து கொள்ளக்கூட பாக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேணும். எப்போ தெரியுமா? நல்ல வேதத்தை வாசித்து வேதத்தில் இப்படி நடக்க தன்னை ஒப்புக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அந்த அறிவை தேவன் கொடுக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுக்கிறார், ஒரு ஒத்தாசை கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா?
இந்த பாவத்தை விட்டு விலகக்கூடிய பலனை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பாவம் செய்கிற பாவங்களை விட்டு விலகுவது எளிதான ஒரு காரியம் அல்ல. அந்த சிந்தனைகளை விட்டு விலகுவது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டோமானா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்முடைய கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடி கேட்போம். ஆண்டவருடைய பிரசனத்திற்காக நம்ம வேண்டுதல் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நெகேமியா ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த ஜெபத்துல உறுதியாய் இருந்தார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவரிடத்துல என்ன காணப்படல? சோர்வே காணப்படவில்லை. அந்த உறுதி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேணும். இன்றைய சபைக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் எப்படி காணப்படுகிறது என்று சொல்வோமானால், சபை அருமையாக இருக்கிறது, சபைகளுடைய பிள்ளைகள் அருமையாக இருக்கிறார்கள். ஆனால் சபையினுடைய ஆராதனை நடக்கும்போது எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? எத்தனை பிரிவுகளாக நம்ம காணப்படுகிறோம்? தேவாலயத்திற்குள்ளாக வரும்போது எத்தனை பிரிவுகளாக நம்ம காணப்படுகிறோம்? ஒரு தனி மனிதனுடைய இருதய இல்லையா வியாகுலம், அவனுடைய இருதய பிரச்சனைகள் இல்லையா சபையிலே காணப்படுகிறதா? நம்ம யோசிக்க சபையிலே காணப்படுகிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எவன் பெரியவன் என்கிறது தேவையில்லை. எவன் பெரியவன் என்பது தேவையில்லை. பெரியவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவுள், ஊழியக்காரனாய் இருக்க கடவன் சொல்றார். நம்ம இதை மறந்துட்டோம். தேவனுடைய வார்த்தைகளை மறந்த பிள்ளைகளாக தேவாலயத்திற்குள்ளாக நம்ம செல்லுகிறோம். தேவாலயத்திற்கு செல்லும்போது உன்னுடைய நடையை நீ காத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இன்று எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்னை நீ தேவாலயத்திற்குள்ளாக செல்லாது. தேவாலயத்திற்குள்ளாக செல்லும் போது இல்லையா தேவனுடைய வார்த்தைகளை காத்து நடந்து கொள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒவ்வொருவரும் செல்ல நாம அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் நாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு இடையூறுகளை உண்டு பண்ணுகிறார். தேவனுக்கு விரோதமான பாவங்கள் சாபங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி விதைச்சோம். சாபங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். தேவனுடைய வார்த்தைகளை மீறுவது, தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. நெகேமியாவின் இடத்திலே அவன் தேவனுடைய பிள்ளையாக காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான். பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? தேவனை நோக்கி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இருந்தான். பல பிரச்சனைகள் அவனுக்கு காணப்பட்டது. நல்ல ஒரு ஆலோசகர் அந்த பட்டணத்தில் இருந்தார். அவரிடத்துல தன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார். ஐயா, இந்த இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கேயா, தீரவே மாட்டேங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். அப்படி அவர் சொன்னார், ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லப்பா, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லும்போது அவன் சொன்னான், சின்ன ஆலோசனை என்னுடைய பெரிய பிரச்சனைகளை ஒரு நாளும் தீர்வாகாது. நீர் கொடுக்கிற சின்ன சின்ன ஆலோசனை என்னுடைய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. நீ சொல்லுகிற ஒரே ஆலோசனையில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். இல்லை, எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, மணிக்கணக்கான நேரம் ஆயிடுச்சு, அதுக்கு தீர்வே கிடைக்கல. இப்போ அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு, நேரம் நல்லா இருக்கு. அப்போ ஆலோசகர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? நான் காரில் வந்தேன். எவ்வளோ தூரம் ஐயா வீட்டுக்கு போகிறது? 8 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி போவீங்க? கார்லேயே போயிருந்தேன். அப்போ கேட்டார், இங்கேருந்து நீங்கள் போகும்போது அந்த 8 கிலோமீட்டருக்கும் உங்கள் கார் லைட்டு 8 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமா? இல்லை, பக்கத்தில் எனக்கு லைட்டு வெளிச்சம் காமிச்சிட்டே போயிட்டுருக்கோம்.
நான் அப்படி பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். 8 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு லைட்டு காமிக்காதுல? காமிக்காது. அப்போ பக்கம் பக்கம் காமிக்க நான் போயிட்டேன். அதே தான். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்கள். சிறிய ஆலோசனை கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆலோசனை நீங்கள் நடக்க ஆரம்பிங்கள். பிரச்சனைகள் விலகும். ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் கடந்து சென்று வெற்றியின் பாதைக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். என்னுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. எந்த மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. ஆண்டவரோட சொல்லி 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 கடந்து சென்று கொண்டே இருங்க. வேதத்தை வாசிங்க. அதில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆண்டவரோடு கூட ஜெபித்து கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வியாகுலத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நல்ல ஒரு பதிலை கொடுங்கப்பா. நல்ல ஒரு தீர்வை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவரே உற்சாகமான ஆவி எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கும் போது தகப்பனே என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆண்டவரே அந்த காரணத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நல்ல ஒரு தீர்வை காண்பீங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பிரச்சனைகள் ஆண்டவரை தீர்வு காணப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாய் வாழும்படிங்க இவர்களை வெல்லப்படுத்துங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இவர்கள் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. ஒரு மனுஷன் தரித்திரனாய் இருப்பானால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பணம் மாத்திரம் அல்ல, கிருபை, இரக்கம், அன்பு, பரிவு எல்லாம் உங்களுக்கு பெருக கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.